ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கைமணம். இப்போ வந்து நம்ம இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, இந்த நெல்லிக்காயில் வந்து ஒரு ஜூஸ் பண்ணலாம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, தலைமுடிக்கு நல்லது, எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து ஜூஸ் பண்ணி ஐஸ் க்யூப்ஸ் ட்ரே இருக்கு இல்லையா, அதில் போட்டு வச்சுட்டோன்னா எப்போ வேணாலும் எடுத்து ஒரு பீஸ் எடுத்து போட்டு குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, ஐஸ் க்யூப்ஸ் ட்ரே, இது மூடியோடு இருக்குது, இதுலேயும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து சாக்லேட் மோல்டு மாதிரி இருக்கும். ஸோ இதில் கூட நீங்கள் வந்து அந்த வாட்டரை போட்டு ஜூஸை போட்டோம் அப்படின்னாக்கா அப்படியே ஒரு க்யூப்ஸ் எடுத்து நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நெல்லிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி வச்சுருக்கேன், மசியறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு இருக்குது, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி உள்ள எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா நெல்லிக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு, இப்போ இந்த சீரகம், இது கருவேப்பிலை, நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி கொஞ்சம் விட்டால் தான் கொஞ்சம் மசியும். கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சின்னு வந்துட்டேன் பாருங்க. நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாஸ் போல் நான் வடிகட்ட போகிறேன். இந்த மாதிரி டவல் வந்து நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிச்சனில் வந்து நம்ம இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு வடிகட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து கிச்சன் யூஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து இது பண்ணுவேன். இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இந்த டவல். இந்த பிள்ளையார் துண்டும்பாங்க, அந்த மாதிரி சின்ன துண்டு, இது பிள்ளையார் துண்டு. இதை ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி வடிகட்டுறதுக்கு அல்லது எதனா காய வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து அப்படியே சும்மா அலசி போட்டுடலாம் மிக்சியை. அவ்வளோதான். இப்போ இந்த மிக்சியை கொஞ்சம் அலசி இப்படி போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா புழிஞ்சிட்டு வேஸ்ட் பண்ணாமல் புழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது இப்படி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதில் அப்படியே நிறைய இருக்கும். ஸோ இதை அப்படி புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஜூஸை வந்து இப்படி இதாலே இது வழியாக போட்டோம் அப்படின்னா ரொம்பவே கொட்டும். ஸோ நான் வந்து இந்த கிளாஸ் ஜாரில் எடுத்துட்டு அப்புறம் நம்ம அதில் க்யூப்ஸில் போட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம போட முடியாக்கா, நான் இது ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் அப்படியே ஸ்லோவாக விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ட்ரேலையும் நான் விட்டு மூடி வைக்க போகிறேன். இப்போ இதில் விட்டாச்சு. இதை வந்து நம்ம மூடிட்டு வச்சிடலாம். இதில் முடிஞ்சால் நீங்கள் வந்து லேபிள் கூட ஒட்டி வச்சுக்கலாம். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு லேபிள் போட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஜூஸ், இப்போ இந்த ஆம்லா ஜூஸ் வந்து நான் இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன், இதுலேயும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை வந்து மூடி இருக்கிறதால மூடியும் வச்சாச்சு. இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ½ டே ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆகிடும். அப்புறம் எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரெடி டு ஈட் மாதிரி டக்குன்னு ஒரு தண்ணி மட்டும் ஒரு கிளாஸில் எடுத்து அப்படியே இதை போட்டு குடிச்சிடலாம். கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட்டடாக தான் இருக்குது, இதில் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த நெல்லிக்காய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, சீரகம் போட்டு உப்பு போட்டு பண்ண ஜூஸு, அந்த ஜூஸ் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது நல்லா செட் ஆகிடுச்சு. இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு அவ்வளோதான், ஒரு க்யூப்ஸ் எடுத்து போட்டோமா குடிச்சோமா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த பாருங்க, இந்த பாருங்க ஈஸியாக வந்துடும். பூ மாதிரி இருக்கு பாருங்க, அழகாக இருக்குது பூ மாதிரி.
இப்போ இன்னொன்று போட்டுக்குவோம். இப்போ இன்னொன்று எடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும். அவ்வளோதான், 2 கியூப்ஸ் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணியை விட்டோம் அப்படின்னா ஐஸ் வாட்டர் விட்டுக்கலாம், அல்லது ஐஸ் கட்டியும் போட்டுக்கலாம். இந்த ஐஸ் வாட்டர் விட்டுருக்கேன். இப்போ இது வேணால் கொஞ்சம் ஐஸ் கட்டியும் போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை குடிச்சிங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸு அருமையாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை குடிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி க்யூப்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வருஷம் முழுக்க கூட நீங்கள் வந்து இதை எப்போ வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி ட்ரிங்க் தான் இது. இப்போ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் அருமையாக ரொம்ப குவிக்காக நம்ம பண்ணிட்டோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை கூட நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதெல்லாம் பண்ணி பாருங்கள், பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வேணுங்கிற போது டக்கு டக்குன்னு போட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த ஜூஸு.